இந்த வாரத்தோடைய சென்சேஷனல் மூவி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருடன். நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேலே கருடனாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ கருடன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாருடைய படம்னு சொல்லி நம்ம சூரி வந்து சும்மா பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருக்காரு. ஆக்சுவலி வந்து சூரிய வந்து நம்ம வந்து நகைச்சுவை நடிகராக பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா விடுதலை படத்துலேருந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி அது காரணம் வந்து வெற்றிமாறன், கரெக்டுங்களா? ஸோ இந்த படத்தையும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்ததாக அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. குட்டுக்காளி வரப்போகுது, விடுதலை 2 வரப்போகுது, அது நம்ம வரப்போகுது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு என்ன அண்ட் இதில் வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வந்துச்சு, அதாவது போட்டது அவங்களால எடுக்க முடிஞ்சதா அப்படின்றது நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து கருடன் படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமார். ஸோ இவர் வந்து நம்ம வெற்றிமாறன் அசிஸ்டண்டாக இருந்தார். அண்ட் படத்தோட எடிட்டர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பிரதீப் ராகவ். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் இ வில்சன். அண்ட் படத்தோட மியூசிக் யாருன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். அண்ட் படத்தோட ப்ரொடியூசர் அல்டிமேட்டாக நம்ம வெற்றிமாறன் அண்ட் கே குமார், அதாவது கிராஸ் ரூட் கம்பெனி அண்ட் லாக் ஸ்டுடியோஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இதில் வந்து சசிகுமார் இருக்காரு, உன்னிமுகன் இருக்காங்க, இவங்களோட தான் நம்ம சூரிய வந்து டிராவல் பண்ணுறாரு. அதை தாண்டி ஹீரோயின்ஸாக பார்த்தீங்கன்னா சிவதா இருக்காங்க, ரோஷினி இருக்காங்க. ரோஷினி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய சூரி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரோட டிராவல் பண்ணுறாருன்னா மெயினாக சசிகுமார் அண்ட் உன்னிமுகந்தன், அதாவது கர்ணா அண்ட் ஆதி, இவங்களோட தான் டிராவல் பண்ணுறாரு. இவங்களுக்கு வந்து எடுபடியாக இருக்காரு. அது எடுபடி அந்த பிளேஸ்லேருந்து அது மீண்டு எப்படி வேலை வராரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இவங்களை எதிர்த்து போராடுறாரா அப்படின்னு தான் அந்த ஒட்டுமொத்த கதையும். அது நீங்கள் ஆல்ரெடி படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டே 1லேருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட கதையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதி அண்ட் கர்ணா 2 பேர் இருக்காங்க. சசிகுமார், உன்னிமுகந்தன் அவங்களோட சின்ன வயசுலேயே வந்து சேர்ந்துறாரு. ஸோ வந்து உன்னிமுகந்தன் அதாவது கர்ணா கூட ரொம்பவே பாசக்கார ஒரு விசுவாசியாகவும் சரி, நம்ம சசிகுமாருக்கு வந்து ஒரு அன்பான தம்பியாகவும் சரி, இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுலேருந்து எப்படி அவர் மீண்டு வராரு, எதிர்த்து போராடுறாரா இல்லை வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்காரா, சப்போர்ட் பண்ணுறாருன்றத ஒட்டுமொத்த கதையும் அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து ரசிச்சிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அவங்க எவ்வளோ தூரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, போட்ட பட்ஜெட்லேருந்து அவங்க அதிகமாக அவங்களுக்கு லாபம் கிடைச்சது, அது லாஸ் தான் அமைஞ்சதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டே 1 அதாவது ஃப்ரைடே தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, கரெக்டாக? ஸோ டே 1 அவங்களுடைய எவ்வளோ வந்து அவங்க வசூல் வந்தது அப்படின்னா 3.5 crores. ஸோ அதாவது படத்துடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் வந்து 20 கோடி. 20 கோடியில் முதல் நாள் அவங்களுக்கு கிடைச்சது வந்து 3.5 crores. ரெண்டாவது நாள் அதாவது சாட்டர்டே அவங்களுக்கு கிடைச்சது வந்து 4.85 crores. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே டே 3 அன்றைக்கி தான் வந்து ஓரளவுக்கு பயங்கரமாக பிச்சுக்கிச்சுனே சொல்லலாம். ஸோ 6.25 crores வந்து வசூல் சாதனை பண்ணிச்சு. அடுத்த நாள் மண்டே வந்து அப்படியே ஒரு சரிவு வந்து பார்த்துச்சு, அதாவது 4 கோடி அளவுக்கு வந்து சரிவு, அதாவது 2.75 crores அதால் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அடுத்த நாள் அதுலேருந்து இன்னும் குறைவாயிடுச்சு, 2.35 crores தான் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது வந்து வெறும் 2 கோடி தான் அதால் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதாவது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 20 crores கிட்ட அது வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு, போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக டே 7 அன்னைக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.85 crores. இதோட பார்த்தீங்கன்னா 20 crores ப்ளஸ் இதோட சேர்த்து 23.55 crores வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போட்ட பணத்தை விட 3.55 கோடி வந்து அந்த போட்ட அந்த ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து லாபம் தான் அந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு. இன்னமும் அந்த படம் வந்து தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. மேபி ஒரு 30 கோடி கிட்ட வரைக்கும் எட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து வர நாட்களில் தான் வந்து பார்க்கணும். அண்ட் இந்த படம் வந்து இவ்வளோ வந்து க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணனால இது வந்து எந்த லிஸ்ட்டில், அதாவது டாப் 5 or டாப் 10 லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இது எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா 4வது இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1 இடம் வந்துட்டு அரண்மனை. அரண்மனை வந்து பீட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து அது பிளேஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 66 crores கிட்டத்தட்ட வந்து அது கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அயலான், இந்த படமும் வந்து 49 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கேப்டன் மில்லர், இந்த படம் வந்து 43 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்மளுடைய கருடன் படம் 23.55 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5th படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார், இந்த படம் வந்து 19 crores தான். ஸோ இந்த வருஷத்துடைய 2024 டாப் 5 ஃபிலிம்ஸில் நம்பர் 4th பொசிஷனில் கருடன் இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமும் இன்னும் எவ்வளோ க்ரோஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அது வந்து எந்த பொசிஷன் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது 4th பொசிஷனுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் இப்போவே 23.55 தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வரும் நாட்களில் பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் கிருஷ்ணா.